இன்க்ரூசஸ் பத்தி பேசணுடைய வீடியோஸும் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அது இல்லாம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க எத்தனை மெம்பர் இருக்கீங்கன்னு தெரியல. அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து கம்பெனி நம்மளுக்கு அனுப்பிட்டே தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள் திங்ஸ். அதாவது இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு நாட்டுடைய முன்னாள் பிரசிடென்ட்டே வந்து இன்க்ரூசஸ் பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியனு, நல்ல வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனியுடைய ஸ்டாண்டர்ட் எப்படிப்பட்டதா இருக்கும்னு நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஃபீல்டுலயும் சாதிச்சவங்க. லைக் வந்து நம்ம ஒலிம்பிக்ல தங்கம் பதக்கம் வென்றவரு அத்லெட்டிக்ல அவரு, அப்புறம் வந்து பிரபல ஸ்பானிஷ் பாடகி அவங்க, அதுக்கப்புறம் பிரபல எழுத்தாளர்கள், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலயும் டாப் மோஸ்டா அச்சீவ் பண்ணவங்க, டாப் மோஸ்டா அவங்க ப்ரூவ் பண்ணவங்க, அவங்கள ப்ரூவ் பண்ணவங்க வந்து இந்த மாதிரி சாதிச்சவங்க தான் நம்ம இன்க்ரூசஸ்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் அவங்களுடைய மெயில வந்து பார்ட்னர் மெம்பர்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர் மெம்பர்ஸ் ஆகட்டும் ரெகுலரா வந்து மெயில செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளும் கம்பெனி மெயில் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான். எதுவுமே வந்து யூஸ்லெஸ் மெயில் கிடையாது. இன்க்ரூசஸ்க்கான எல்லாமே முக்கியமான அறிவிப்புகள். நீங்க மெயில வந்து ரெகுலரா படிச்சீங்கன்னாவே போதும். இன்க்ரூசஸ்ல என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் தெரியும். ஏன்னா கம்பெனி வந்து இது இன்டர்நேஷனல் கம்பெனிங்கிறதுனால உங்களுக்கு மெசேஜஸ் வராது. ஒன்லி மெயில் மட்டும் தான் வரும். ஸோ இது பேக் ஆஃபீஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அது போக நிறைய க்ரூஸ் ஷிப் கம்பெனிஸ் வந்து இப்போ ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க. அது பத்தியும் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வர ஜனவரி மாசம் அடுத்த ஒரு 4 நாட்கள்ல நம்ம துபாய் பயணம் பண்ணக்கூடிய நம்ம இன்க்ரூசஸ் மெம்பர்ஸ், பார்ட்னர் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். என்ன உட்பட. ஏன்னா நானும் அந்த அந்த வர ஜனவரி 16ஆம் தேதி துபாய் க்ரூஸ் ஷிப் துபாய்க்கு வந்து நம்ம போறோம். 7 நாள் டூரா நாம் போறோம். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாம எம்எஸ்சி கிராண்டேஷியா அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பல். அது 2020 தான் அந்த கப்பலே வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த கப்பலே கட்டி முடிச்சு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கப்பல் வந்து துபாயில இருந்து க்ரூஸ் ஷிப் எடுக்கிறாங்க. அதுக்கான புக்கிங்கும் இப்போ ஓபன் ஆகியிருக்கு. நீங்க பேக் ஆபீஸ்ல அதை உங்களுக்கு செக் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உலகத்துல இருக்க மிகப்பெரிய க்ரூஸ் ஷிப் வந்து சிம்பனி ஆஃப் த சீஸ், அந்த க்ரூஸ் ஷிப் உடைய புக்கிங் ஓப்பனிங்கும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இப்போ நிறைய ஏற்கனவே க்ரூஸ் ஷிப்ல இருந்த நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், பார்ட்னராகவும் மெம்பராகவும் சரி, ஷிப்ல வந்து ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் அல்லது நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வைஃபை ஆகட்டும், வெளியே சுத்தி பார்க்குற அவுட்சோர் எக்ஸ்கர்ஷன்ஸ், அதாவது வெளியே சுத்தி பார்க்கக்கூடிய அந்த சிட்டி டூர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து யூஸ் பண்ற டிப்ஸ் இது நம்ம கொடுத்தாகணும். இது எல்லாமே நிறைய க்ரூஸ் கம்பெனிஸ் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால அவங்க திரும்பவும் பேசஞ்சர்ஸ் வந்து க்ரூஸ் ஷிப்ல வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனி வந்து ஃப்ரீ ஆஃபர் பண்றாங்க. அதாவது நம்ம கிடைக்கிற வைஃபை ஆகட்டும், நம்ம கிடைக்கிற கொடுக்குற ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், உள்ள வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வெளியே சுத்தி பார்க்குற அந்த அவுட்சோர் எக்ஸ்கர்ஷன் சொல்லுவாங்க, வெளியே சுத்தி பார்க்குற சிட்டி டூர் ஆகட்டும், இது எல்லாமே நிறைய க்ரூஸ் கம்பெனிஸ் வந்து ஃப்ரீயா வந்து இப்போ ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்க நிறைய புது அப்டேட்ஸ். அதே மாதிரி பாதுகாப்பு விஷயங்கள்ல வந்து நம்ம க்ரூஸ் கம்பெனிஸ் நிறைய மிகப்பெரிய கவனம் செலுத்துறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நிறைய பார்ட்னர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லா க்ரூஸ் கம்பெனியும் இன்னும் சேலிங் ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் அவங்களுடைய டிராவலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. அது எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்பெனியும் ஒரு டேட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் எல்லா க்ரூஸ் கம்பெனியும் ஒரு முக்கியமான விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான இந்த கொரோனா இஷ்யூனால எந்த அளவுக்கு ஏற்கனவே க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது பயங்கர ஹைஜீனிக்காவும் பயங்கர நீட் அண்ட் கிளீன்னஸாவும் இருக்கும். ஆனா இப்போ வந்து இந்த கொரோனா இஷ்யூக்கு அப்புறம் கம்பல்சரி சானிடைசிங் பண்றாங்க, அதாவது கப்பலை வந்து சுத்தம் பண்றாங்க, ஃபேஸ் மாஸ்க் போட சொல்றாங்க. அதே மாதிரி வர மார்ச் மாசம் 31ஆம் தேதிக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் ஒரு க்ரூஸ் கம்பெனியும்
அவங்க சேலிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு க்ரூஸ் கம்பெனியும் நீங்க வேக்சினேஷன் போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த க்ரூஸ்ல வேலை செய்கிற மெம்பர்ஸை வந்து க்ரூஸ்ல வந்து செல்லிங் அங்க நம்மளுக்கு பணியாற்றுறதுக்கு நமக்கு ஒர்க் பண்றதுக்காக அவங்களை அலோவ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பேசஞ்சரும் நம்மள மாதிரி டிராவல் பண்ற பேசஞ்சரும் நம்ம வந்து வேக்சின் அந்த கொரோனா தடுப்பூசி போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கான ஒரு டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து முக்கியமா ராயல் கரிபியன் கம்பெனி வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பிரின்சஸ் க்ரூசஸ் வந்து அந்த கம்பெனி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரின்சஸ் க்ரூசஸ் தான் வந்து நிறைய பாதிப்பு அடைஞ்சது. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஜப்பான்ல வந்து அந்த க்ரூஸ்ல இருந்தவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னும்போது பிரின்சஸ் கம்பெனி தான் வந்து அங்க அந்த க்ரூஸ் ஷிப் தான் அங்க ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் பண்ணாங்க, தனிமைப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம இன்க்ரூசஸ்ல ஆகட்டும் அல்ல க்ரூஸ் இண்டஸ்ட்ரியில ஆகட்டும் இப்ப புதுசா நடந்துட்டு இருக்கிற அப்டேட்ஸ். ஸோ இதுல நம்ம வந்து இந்த வருஷம் எப்படி சாதிக்கணும், இன்க்ரூசஸ்ல என்னென்ன ஆகணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி பிசினஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண போறோம். நம்ம இன்க்ரூசஸ் வந்திருக்க எல்லா பார்ட்னர் மெம்பருக்கும் ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு பிசினஸ் பிரசன்டேஷன், இன்க்ரூசஸ் பிசினஸ் பிரசன்டேஷன் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்க்ரூசஸ்ல வந்து 2021 ரொம்ப பிரகாசமா இருக்க போது. க்ரூஸ் ஷிப் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே மக்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஃபாரின் டூர் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் க்ரூஸ் கம்பெனியும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய ஆஃபர் வந்து கொடுக்க தயாரா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. நம்ம க்ரூஸ் ஷிப்ல இதுக்கு மேல என்ன ஆஃபர் வரணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது அத்தனையும் ஃப்ரீயா கிடைச்சு நம்ம இன்க்ரூஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலியமா நம்ம ஷிப்லயும் ஃப்ரீயா போறதுக்கான வாய்ப்பு, அதாவது மொத்த கப்பல் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது வந்து நிச்சயமா வேற எங்கேயும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, க்ரூஸ்ல வந்து ஃப்ரீயா டிராவல் பண்ணிட்டு கை நிறைய மாசம் குறைஞ்சது மினிமம் ஒரு 30,000 இருந்து ஒரு 45,000 டு $1 lakh, மோர் தென் $1 lakh. அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு வரைக்கும் கூட மாசம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சான்சஸை நம்ம கொடுக்குற நம்ம இன்க்ரூசஸ் அப்படிங்கிற கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அதனுடைய பிசினஸ் பிரசன்டேஷன் தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். அதனால இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்கனவே இன்க்ரூசஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் ஆகட்டும் அல்லது மெம்பர் ஆகட்டும் யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரசன்டேஷனை நீங்க தெளிவா கவனிக்கும் பட்சத்தில் லைஃப்ல நிச்சயமா ஒரு டர்னிங் பாயிண்டா இந்த பிரசன்டேஷன் அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த க்ரூஸ் ஷிப் இன்க்ரூசஸ் கம்பெனி என் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. என்னோட லீடர் மிஸ்டர் செங்கட்டூல் சார் மூலியமா, மிஸ்டர் விஜய் சார் மூலியமா. ஏன் அப்படின்னா, உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கோ, உலகத்தை ஃப்ரீயாவே இது வரைக்கும் லக்ஸுரி க்ரூஸ் ஷிப்ல, அதாவது உலகத்தை சுத்தி பார்க்கணும்னா சும்மா சாதாரணமா கிடையாதுங்க. இருக்கிறதுலே மிக பிரம்மாண்டமான சொகுசா சுத்தி பார்க்கலாம் கம்மி காசுல. அதே சமயத்துல உலகத்தை ஃப்ரீயா சுத்தி பார்க்கணும்ன்ற ஆசை இருக்கவங்க, அது மட்டும் இல்லைங்க, நீங்க உலகம் சுத்துறதுக்கு ஒரு கம்பெனி உங்களுக்கு வருமானமும் தராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இன்க்ரூசஸ் உடைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. நான் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இந்த பிரசன்டேஷனை கண்டிப்பா முழுமையா வாட்ச் பண்ணுங்க. கவனச்சிதறல் இல்லாம ஒரு கான்சென்ட்ரேஷனோட வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் முழுமையா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது வாட்ச் பண்ணிட்டு இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு இதுல சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் உங்க கேள்விக்கான பதில் வந்து கொடுப்போம். உங்க கேள்வி எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. அதுக்கான பதில் அத்தனையும் இந்த ஜூம் மீட்டிங் முடிவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வணக்கம். என்னோட பேர் விஷ்ணு.
நம்ம வந்து இப்போ பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இன்க்ரூசஸ் உடைய பிரசன்டேஷன் உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட பேர் விஷ்ணு, கோயம்புத்தூர் மாவட்டம். இன்க்ரூசஸ் கம்பெனில ஒன் ஆஃப் த சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டரா நான் இருக்கேன். ஸோ நம்ம பார்க்க போற நம்மளோட கம்பெனியோட பேர் வந்து இன்க்ரூசஸ். கப்பலுக்குள்ள நீங்க வாங்க, சொகுசு கப்பல்ல, உல்லாச கப்பல்ல, லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரக்கூடிய இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி கப்பலுக்குள்ள வாங்க அப்படிங்கிறது தான் இன்க்ரூசஸ். உள்ள வாங்க அப்படிங்கிறது. இந்த க்ரூஸ் கப்பல்ல நம்ம எப்படி புத்திசாலித்தனமா ஒரு ஸ்மார்ட்டா வந்து டிராவல் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க இன்க்ரூசஸ். கம்பெனி டிசைன் டு ஹெல்ப் யூ. எதுக்காக இந்த கம்பெனி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட், டிராவல் ஃபார் லெஸ். கம்பெனி செலவுல உலகத்தை சுத்தி வரலாம். ரெண்டாவது, டிராவல் ஃபார் ஃப்ரீ. இலவசமாகவும் உலகத்தை சுத்தி வர முடியும். அதே மாதிரி மூணாவது, டிராவல் கெட் பெய்ட் டு டிராவல். உலகத்தை சுத்தி பார்த்துட்டே கை நிறைய வருமானமும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்க்ரூஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ட்ரீம் டெஸ்டினேஷன்? உங்களுடைய கனவு தேசம் எதுவா வேணாலும் இருக்கலாம். சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டலி, எந்த நாடா வேணாலும் இருக்கலாம். அந்த நாட்டுக்கு நம்ம கம்பெனி மூலியமா இந்த உல்லாச சொகுசு கப்பல்ல, லக்ஸுரி சொகுசு கப்பல்ல நீங்க சுத்தி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அந்த உங்களுடைய கனவு தேசம் எதுவா இருந்தாலும் உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வைங்க. அது நீங்க இன்க்ரூஸ் மூலியமா அடைய முடியும். இது கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி கப்பல்ல வெக்கேஷன் போறது, அதிக டைம் வெக்கேஷன் போயிட்டு, அதே மாதிரி கம்மி செலவுல, அதே மாதிரி இலவசமாகவும், அதே மாதிரி நீங்க பணமும் சம்பாதிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால், அது உங்களுக்கு பிடிச்சு இருக்குமா? விருப்பமா இருக்குமா? அப்படின்னு கேட்கறாங்க. நிச்சயமா அது விருப்பமா இருக்கும். நிச்சயமா அது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி பத்தி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம சொல்ல விரும்பணும்னா, நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி தான் உலகத்திலே நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப். அதாவது மத்தவங்க ஏற்கனவே இந்த கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் உங்களை அழைத்தால் மட்டுமே இந்த க்ரூஸ் ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். இந்த கிளப்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கம்பெனி ஏற்கனவே 170 நாடுகளுக்கு மேல நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். உலகம் முழுவதும் இந்த 170 நாடுகள்ல நீங்க இந்த க்ரூஸ் ஷிப்பை புக் பண்ணி நீங்க போக முடியும். உலகத்துல இருக்க எல்லா கப்பல் கம்பெனியோடைய க்ரூஸ் ஷிப் கம்பெனிகளையும் நம்ம கம்பெனி வந்து டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி மூலியமா நீங்க புக்கிங் பண்ணி உலகம் ஃபுல்லா நீங்க பயணம் பண்ண முடியும், டிராவல் பண்ண முடியும். எத்தனை கப்பல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, உலகம் முழுவதும் 5000 கப்பல்களை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. 1 2 கிடையாதுங்க. 5000 கப்பல்கள். ஸோ ஒரு கப்பல் கட்டி முடிக்கவே உங்களுக்கு 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எடுத்துக்கும். அப்போ 5000 கப்பல்கள் நம்ம கம்பெனியில் டைப்ல இருக்கு. எல்லாமே உலகத்தில் இருக்க டாப் மோஸ்ட் பிராண்ட், தலை சிறந்த பிராண்டுகள். அதாவது கார்னிவல், அசமரா, ஒசியானா, பிரின்சஸ், எம்எஸ்சி, கார்னிவல், ராயல் கரிபியன், நார்வேஜியன், டிஸ்னி க்ரூசஸ், எம்எஸ்சி க்ரூசஸ், இந்த மாதிரி பல வகையான க்ரூஸ் ஷிப் கம்பெனிகளை நம்ம கம்பெனி டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல உலகம் முழுவதும் நீங்க நினைச்ச நாட்டுக்கு, நீங்க நினைச்ச நாட்கள், நீங்க நினைச்ச கப்பல்ல எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்க பயணம் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, வி ஃபோக்கஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் க்ரூசிங். எதுக்காக நாம தனித்துவமா இந்த கப்பல் மட்டுமே கவனம் செலுத்துறோம் இந்த கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கப்பல்ல கிடைக்கக்கூடிய ஒரு சொகுசு, ஒரு லக்ஸுரி, ஒரு உல்லாசம், ஒரு 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 கம்ஃபர்ட் வேற எந்த பயணத்திலயும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல போலாம், ஒரு ஃபிளைட்ல போலாம், ஒரு பஸ்ல போலாம், ஒரு மாட்டு வண்டியில கூட போலாம். ஆனால் அதுல எல்லாம் கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட், ஒரு உல்லாசம், ஒரு லக்ஸுரி, ஒரு ஒரு என்ன சொல்றது?
ஒரு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது கப்பல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு போர்ட்ல இருந்து ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு உங்களோட லக்கேஜையோ அல்லது உங்களுடைய உடைமைகளை பத்தி நீங்க கவலைப்படாம நீங்க இதுல பயணம் பண்ணலாம். உங்க வீடு, உங்க உங்க ஹோட்டல், உங்க 5 ஸ்டார் ஹோட்டல், உங்களோட ரெசார்ட், உங்களுடைய அபார்ட்மெண்ட் வந்து உங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இந்த கப்பல் பயணம் பண்றதுக்கான ஒரு உணர்வு. அதே மாதிரி என்னென்னலாம் இந்த கப்பலுக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல் கேட்க வேண்டியது என்ன இல்லன்னு தான் கேட்கணும். சோ என்ன எதுவுமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அத்தன வசதிகளும் கப்பலுக்குள்ள செஞ்சு குடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபுட்பால் கிரவுண்ட் ஆகட்டும், பேஸ்கெட் பால் கிரவுண்ட் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்ஸ் நீச்சல் குளங்கள் ஆகட்டும், அதாவது தியேட்டர்ஸ்களாகட்டும், அதாவது அப்புறம் கேசினோ, அ வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது நீர் சறுக்கு விளையாட்டுகள் சொல்லக்கூடிய, இந்த தண்ணீல விளையாடக்கூடிய இந்த இதெல்லாம் பண்ணுவோம்ல, வாட்டர் கேம்ஸ் அது எல்லாமே இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இருக்காது. அத்தனையும் உள்ள கப்பலுக்குள்ள கிடைக்கும். ஸோ எவ்ரிதிங் இன்க்ளூடட். அதே மாதிரி நீங்க எத்தன நாள் பயணம் பண்றீங்களோ, அத்தன நாளுக்கான உணவு, மதியம், இரவு என 24 மணி நேரமும் உங்களுக்கு உணவு சமைச்சு போடுறதுக்குன்னே அங்க ஆட்கள் தயாரா இருப்பாங்க. இவ்ளோ வசதிகள் இருந்தும், இதுக்கான செலவினங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே போகக்கூடிய இந்த லேண்ட் வெக்கேஷன் சொல்லுவாங்க இல்லையா? தரைவழி பயணம், தரைவழி சுற்றுலா. அதை விட நீங்க கப்பல்ல சுற்றுலா போம்போது, ஒரு ஒரு டூர் போம்போது, இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா 30ல இருந்து 50% வரைக்கும் கம்மி. கம்பேர் நீங்க வந்து அது வந்து 2மே ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குரூஸ் ஷிப்ல தான் செலவு கம்மி. ஆனா அதனுடைய என்ஜாய்மென்ட் அதிகம். சோ இத்தன காரணங்கள் இருக்கு. இதுல இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய வசதிகள பத்தி பேசணும்னா, நம்மளுக்கு இந்த பிரசன்டேஷன் பத்தாது. அதனால இவ்வளோ வசதிகள் இருக்க காரணத்தினால் மட்டுமே நம்ம கம்பெனி கப்பலை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த கப்பல்ல நம்ம எப்படி கம்மி செலவுல ஃப்ரீயாவும் உலகத்த சுத்தி வர முடியும். அதே சமயத்துல கை நிறைய எப்படி சம்பாரிக்க முடியும்? அப்படிங்கிறத அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் சாத்தியமான்னு கேட்கறாங்க. நிச்சயமா அதெல்லாம் சாத்தியம் தான். எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 சர்வீஸ் தான். அதாவது நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இன்க்ரூஸ் அப்படின்னா பிராண்ட். என்ன பிராண்ட்? இட்ஸ் ஃபார் க்ரூஸ் ஃபார் லெஸ், க்ரூஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் க்ரூஸ் ஃபார் கெட் பெய்ட் டு க்ரூஸ். ஸோ எப்படி கம்மி காசுல போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு $100 ஒரு 100 USD நம்ம இந்தியன் ரூபால நம்ம வந்து கட்டி நம்ம இன்க்ரூஸ்ல வந்து மெம்பரா சேரணும். $100 நம்ம கட்டும்போது நம்ம கம்பெனி நமக்கு என்ன தருவாங்க அப்படின்னா, ஒரு $100க்கு கம்பெனி உங்களுக்கு $200 திருப்பி தருவாங்க. $100 நீங்க கட்டுறீங்க. கம்பெனி உங்களுக்கு 200 க்ரூஸ் டாலர் நீங்க டிராவல் பண்றதுக்கான ஒரு க்ரூஸ் கிரெடிட் முன்பணம். நீங்க $100 முன்பணம் கட்டுறீங்க. நீங்க $200க்கு டிராவல் பண்ணிக்கலாம். அந்த 200ங்கிறது க்ரூஸ் டாலர். அந்த க்ரூஸ் டாலர பணமா எடுக்க முடியாது. அத வச்சு நீங்க இந்த 5000 கப்பல்ல புக்கிங் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ நீங்க கட்டுறது 100 உங்களுக்கு கிடைக்கிறது 200. அதான் 1க்கு 2. 1 குடுக்குறீங்க 2 கிடைக்குது. சோ இப்ப இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் $200 வச்சு நம்ம கப்பல்ல பயணம் பண்ண முடியாதனால, நம்ம ஒரு மாதம் மாதம் டூர் போறதுக்கான ஒரு சிறு சேமிப்பு மாரி. ஒரு மந்த்லி சேவிங்ஸ் மாரி மாதம் மாதம் 100 100 கட்டிட்டு வரோம். மாதம் மாதம் நம்மளுக்கு கம்பெனி 200 200 தராங்க. அப்போ உதாரணத்துக்கு நீங்க எவ்வளவு மாதங்கள் வேணாலும் கட்டலாம். ஒரு மாதத்துக்கு $100க்கு மேல கட்ட முடியாது. ஸோ $100 மட்டும் தான் அதிகபட்சம் ஒரு நபர் நம்ம இன்க்ரூஸ்ல மாதம் கட்ட முடியும். அப்போ 100 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மாசம் ஒரு நபர் கட்டுறாருன்னா, $1000 கட்டியிருப்பாரு. அவரு வாலெட்ல $2000 கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ அத பயன்படுத்தி அவங்க எந்த நாட்டுக்கு போணும்னு விரும்புறாங்களோ, அத புக் பண்ணிக்கலாம். அப்போ இங்க மொத்தமா நம்ம கட்டி போக மாட்டோம். ஒரு இன்க்ரூஸ்க்கும், ஒரு டிராவல் ஏஜென்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, டிராவல் ஏஜென்ட்ல ஒரு $1000 டிக்கெட்னா, அந்த $1000 மொத்தமா கட்டி தான் நீங்க போ முடியும். அப்படியே ஃபுல் பேமெண்ட் ஒன் டைம் நீங்க கட்டணும். அப்பதான் நீங்க அவன் டிராவல் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தருவாங்க. பட் இன்க்ரூஸ்ல என்ன பண்றோம்? மாசம் ஒரு சேமிப்பு. ஒரு டூர் போறது. நம்ம வருஷத்துல வாழ்நாள் முழுவதும் வருஷம் ஃபுல்லா உழைக்கிறோம். பணத்துக்காக உழைக்கிறோம். குடும்பத்துக்காக உழைக்கிறோம். நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு உழைக்கிறோம். ரா ந நை இரவு பகலா வந்து பார்க்காம நம்ம உழைக்கிறோம். எதுக்காக? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக. சந்தோஷமா இருக்கணும். ஆனால் அந்த சந்தோஷத்துக்காக மாசம் ஒரு $100 நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னா, லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவத்த இந்த க்ரூஸ் ஷிப் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். இந்த $100க்கு உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. கம்பெனி $200 தான் குடுப்பாங்க. நீங்க அத வச்சு டூர் போய்க்கலாம். சோ இதுல எப்படி சார் கம்மி காசுல அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கம்பெனி உங்களுக்கு தான் 100க்கு 200 குடுத்துறாங்க இல்லையா? அப்போ வந்து நீங்க என்ன கட்டுறீங்களோ, அதுல வந்து பாதி காசுல தான் நீங்க டூரே போவீங்க. கிட்டத்தட்ட 50% வரைக்கும் உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் கிடைக்கும். இத பயன்படுத்தி நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். அந்த புக்கிங் வந்து ஒரு கஸ்டமரா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எப்படின்னா, நீங்க ஒரு 12 மாதங்கள் வந்து நம்ம மெம்பர்ஷிப் டியூ பே பண்ணியிருக்கீங்கன்னா, 12 மாதங்களுக்குள்ள நீங்க உங்களுக்கு கம்பெனி 100க்கு 200 குடுத்துருவாங்க. ஆனால் அதை அதை பயன்படுத்துறதுக்கு 12 மாசம் உள்ள இருக்கும்போது, அதுல 12% 60% வரைக்கும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 12% சேவிங்ஸ் கிடைக்கும். 2வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு 2வது வருஷத்துல இருந்து 70% பயன்படுத்திக்கலாம். 3வது வருஷத்துல இருந்து 80, 4வது வருஷத்துல இருந்து 90, 5வது வருஷத்துல 100%. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அப் டூ 12ல இருந்து 50% வரைக்கும் நீங்க டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ ஒரு ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒரு உங்க பணத்தை மிச்சப்படுத்தி குடுக்குறாங்க. சோ இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, டிராவல் ஃபார் லெஸ், குரூஸ் ஃபார் லெஸ். கம்மி காசுல உலகத்தை இந்த சொகுசு உல்லாச ஆ கப்பலில் சுத்தி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதெல்லாம் விட்டுருங்க சார். நம்ம ஃப்ரீயா எப்படி போணும்? ஏன்னா ஃப்ரீயா போறது தான் நம்ம வந்து மெயினா கான்சன்ட்ரேட் பண்றோம். அதுல கவனம் செலுத்துறோம். ஏன்னா பணம் கட்டி போறத விட இலவசமா நம்ம போறது. அதே மாரி ஓசியா வாழ்க்கைய என்ஜாய் பண்றது. ஓசியா உலகத்த சுத்தி வர்றதுங்கிறது, பணம் கட்டினவங்களுடைய பணம் ஒரு கட்டி ஒருத்தன் டூர் போறத விட, இலவசமா டூர் போனான் அப்படின்னா, அவன் ஹேப்பி. கையில இருந்து எதுவும் செலவு பண்ணல. ஆனா உலகத்த சுத்தி வரோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உழைப்பு மூலியமா, உங்களுடைய எஃபோர்ட் மூலியமா, அ உங்களுடைய திறமைகள் மூலியமா நீங்க அது செய்யலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க க்ரூஸ் ஃபார் ஃப்ரீ. இலவசமா முடியும். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்க்ரூஸ் அப்படிங்கிறது இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப். மத்தவங்க உங்கள இன்வைட் பண்ணணும். அழைக்கணும், கூப்பிடணும். அப்பன்னா நீங்க இந்த கிளப்ல வர முடியும். நேரடியா நீ இந்த கிளப்ல வந்து சேர்ந்துர முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன். இன்க்ரூஸ்க்கு நீ சேரணும்னா, ஏற்கனவே இன்க்ரூஸ்ல இருக்கவங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணா தான் உங்க க்ரூஸ் ஷிப்ல சேர முடியும். அந்த மாதிரி நீங்க இன்க்ரூஸ்ல ஒரு பார்ட்னரா வந்துட்டு, இந்த கிளப்ல ஒரு பார்ட்னரா வந்துட்டு, நீங்க ஒரு 5 பேர் 5 பேர வந்து நம்ம கிளப்ல இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அறிமுகப்படுத்துறீங்க. இந்த கிளப்ல இன்வைட் பண்றீங்க. அறிமுகப்படுத்தும் பட்சத்தில், ரெஃபர் பண்ணும் பட்சத்தில், நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டிய உங்களுடைய சிறு சேமிப்பு $100 இருக்கு இல்லையா? மெம்பர்ஷிப் ஃபீஸ் டியூ. அந்த டியூவ நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து கம்பெனிக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்பெனி என்ன பண்ணிருவாங்கன்னா, உங்களுடைய மெம்பர்ஷிப்ப ஃப்ரீ பண்ணிருவாங்க. நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஃப்ரீ பண்ணிட்டு அதோட மட்டும் விடுறது இல்லைங்க. நீங்க டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸா அந்த 200 க்ரூஸ் டாலர்ஸ் இருக்கு இல்லையா? அது உங்க வாலெட்ல வந்து சேர்ந்துட்டே இருக்கும். எவ்வளவு மாசங்கள் வரும் அப்படின்னா, நீங்க அறிமுகப்படுத்தின அந்த 5 நபர்கள் எவ்வளவு மாசம் அவங்க டூர் போறதுக்கான அவங்களுடைய சேவிங்ஸ கட்டிட்டு வராங்களோ, ஆக்டிவா இருக்காங்களோ, அவ்வளவு மாசங்களுக்கு நீங்க உங்க பணத்த நீங்க மெம்பர்ஷிப்ப கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. மாசம் மாசம் உங்க டூர் போறதுக்கு மாசம் $200 உங்க வாலெட்ல சேர்ந்துட்டே வரும். இது எவ்வளவு அருமையான வாய்ப்பு பாருங்க. 5 டிக்கெட் நீங்க புக் பண்றீங்க. 5 பேர் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். 5 நபர்களை நம்ம அறிமுகப்படுத்தணும். இதுதான் நம்ம இன்க்ரூஸ் உடைய நோக்கம். இதுதான் நம்ம வந்து ஒரு பார்ட்னரா இன்னொரு ஒரு ஒரு மெம்பருக்காகட்டும், ஒரு பார்ட்னருக்கும் நம்ம இது சொல்றோம். என்ன சொல்றோம்? 5 பேர் அறிமுகப்படுத்துங்க. உலகத்த ஃப்ரீயா சுத்தி பார்க்கலாம். எந்த நாடு வேணாலும் போலாம். ஆனா, லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்ல மட்டும் நீங்க முடியும். எத்தன நாள் வேணாலும் போலாம். 5 நாள் போணுமா? 7 நாள் போணுமா? 15 நாள் போணுமா? 20 நாள் போணுமா? ஏன் 100 நாள் கூட போலாம். உங்ககிட்ட தேவையான டாலர் இருந்தால் போதும். மாசம் உங்களுக்கு கம்பெனி 200 க்ரூஸ் டாலர்ஸ் குடுத்துட்டே இருக்காங்க. 5 பேர் பண்ணீங்கன்னா. 200 க்ரூஸ் டாலர்ஸ்னா அதனுடைய இந்தியன் ரூபாய் மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ரூ. 16,000. இப்ப ரூ. 16,000 நீங்க டூர் போறதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க பணம் சேர்த்து வைக்க முடியுமா? ஆனால் கம்பெனி நீங்க 5 பேர் 5 நபர்களை அறிமுகப்படுத்தும் பட்சத்தில், நீங்க டூர் போறதுக்காக கம்பெனி மாசம் மாசம் ரூ. 16,000 இந்திய ரூபால $200 வந்து ஃப்ரீயா குடுத்துட்டே இருக்காங்க. சோ இது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிறக்கூடாது. ஏன்னா க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது லைஃப்ல வாழ்க்கையில பொறந்த ஒரு நபரும் எப்படி அந்த காலத்துல வந்து ஃப்ளைட்ல நம்ம கால் வச்சிரணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததோ, அது மாரி க்ரூஸ் ஷிப்ல நீங்க ஒரு டைம் கால் வச்சுட்டீங்கன்னா, உங்க பிறவி பெருங்கடலை அடைஞ்சிட்ட மாரி உங்களுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும். இது வந்து மறக்க முடியாத உண்மை. அடுத்து இப்ப எப்படி தெரிஞ்சுச்சு உங்களுக்கு? க்ரூஸ் ஃபார் ஃப்ரீயா போறது உங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஓகே சார்.
உலகத்தை ஃப்ரீயா மட்டும் சுத்தி வந்தா போதுமா சார்? நம்ம பணம் சம்பாதிக்கணுமே. நம்ம கை நிறைய பணம் சம்பாதிச்சா தானே ஃப்ரீயா சுத்தி வந்துடுறோம். நமக்கு தேவையானத புடிச்சத வாங்கணும், புடிச்சத என்ஜாய் பண்ணணும், புடிச்ச இடத்துக்கு போணும் அப்படின்னா, அதுக்கு பணம் வேணும் இல்லையா? குடும்பத்துக்கு பணம் வேணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம கம்பெனி நீங்க கவலையே படாதீங்க. நீங்க உலகத்த சுத்தி சுத்தி வாங்க. ஃப்ரீயாவே சுத்தி சுத்தி வாங்க. அதே சமயத்துல கை நிறைய வருமானமும் சம்பாதிக்கிறதுக்கு, கை நிறைய இன்கமும் சம்பாதிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு வாய்ப்பு தரோம் அப்படின்னு நம்ம இன்க்ரூஸ் கம்பெனி அதுக்கும் ஒரு வாய்ப்பு தராங்க. சார் எப்படி சார் முடியும்? சார் உலகத்த ஃப்ரீயாவே சுத்தி வரலாம்னு சொல்றீங்க. அதே சமயத்துல கை நிறைய வருமானம் சம்பாதிக்கலாம்னு சொல்றீங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் முழுமையா கேளுங்க. அது சாத்தியம். அது நடந்துட்டு இருக்கு. நெறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. உலகத்த ஃப்ரீயா சுத்தி சுத்தி வராங்க. கை நிறைய மாசம் ₹1,00,00,000 மேல சம்பாதிக்கிறாங்க. உலகத்த இலவசமா சுத்திட்டு. இந்த மாரி ஒரு வாய்ப்பு நிச்சயமா யாருக்கும் கிடைக்காதுங்க. நீங்க இந்த இன்க்ளூசிவ் பிரசன்டேஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க இந்த வாய்ப்பை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு நபர்களும் ஏதோ ஒரு வகையில புண்ணியம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இன்க்ரூஸ் அப்படிங்கிற கம்பெனி சாதாரண கம்பெனி இல்ல. ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட்டே இந்த கம்பெனி பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வென்றவங்க. அதே மாதிரி ஃபேமஸான ஆப்பிள் ஆப்பிள் கம்பெனி, ஆப்பிள் மொபைல் இன்னைக்கு தெரியாதவங்க யாருமே இல்ல. அந்த ஆப்பிள் உடைய ஃபவுண்டர் யாருன்னு போய் கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபவுண்டர் வந்து நம்ம கம்பெனி பத்தி நல்ல ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. அதாவது பிரபல பாப் இசை பாடகி வந்து நல்ல ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சாதாரணங்கள் விஷயம் கிடையாது. மிகப்பெரிய அற்புதம் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய அதிசயம் நடந்துட்டு இருக்கு. இன்க்ரூஸ்ல நம்ம 2 விஷயம் பார்த்தோம். 1 கம்மி செலவுல போறத பார்த்தோம். 2வது இலவசமா போறத பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பைக்கெட்ல பைசா வேணும். பணம் சம்பாதிக்கணும். அந்த பணம் சம்பாதிக்கிறதும் நம்ம கம்பெனி இலவசமாவே போயிட்டு பணம் சம்பாதிக்க முடியும். அது எப்படின்றத நான் பார்ப்போம். ஸோ அந்த இலவசமா போயிட்டு பணம் சம்பாதிக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இலவசமா நம்ம உலகத்த சுத்திட்டு எப்படிங்க பணம் சம்பாதிக்கிறது? அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரு பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம கம்பெனியுடைய எம்டி. ஸோ இந்த பிளான டிசைன் பண்ணவரு இவருதான். சாதாரண ஆள் இல்ல. பயங்கரமான மூலக்காரரு. மிஸ்டர் மைக்கேல் ஹட்சன் இவர்தாங்க. ஸோ இவர்தான் நம்ம கம்பெனியுடைய ஃபவுண்டர். அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவரு. அமெரிக்கால இருக்காரு. 5 வகையான வருமானங்கள் குடுக்குறாரு. 5 பேர அறிமுகப்படுத்தினா நீங்க இலவசமா போலாம். கம்பெனி 5வது வருஷத்த ஆனிவர்சரி கொண்டாடுறோம். எல்லாம் 5, 5, 5, 5. ஸோ இந்த வருஷத்தோட கம்பெனி 5 வருடங்கள் நிறைவு பண்ணிருச்சு. 5 பேர அறிமுகப்படுத்தினா நீங்க ஃப்ரீயா போலாம். 5 வகையான வருமானங்களும் இருக்கு. ஸோ முதல் வருமானம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பார்ட்னரா வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் தான் வருமானமும் சம்பாதிக்க முடியும். இலவசமா டூர் போக முடியும். நீங்க ஒரு மெம்பரா, சாதாரண ஒரு மெம்பரா கூட அறிமுகப்படுத்தலாம். மெம்பர் அப்படின்னா $100. அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு கம்பெனி $20 கமிஷனா குடுக்குறாங்க. அந்த கமிஷனா குடுக்கறதுக்கு கம்பெனி ஒரு பேங்க் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஏடிஎம் கார்டு குடுப்பாங்க. இது வந்து கம்பெனி பேர் போட்டு வரக்கூடிய ஒரு சர்வதேச ஏடிஎம் கார்டு. இந்த கார்டை பயன்படுத்தி உங்களுக்கு வந்த கமிஷன்ஸ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த நாட்டு பணமா நீங்க மாத்திக்கலாம். எவ்வளவு பேரு சார் நம்ம டைரக்டா அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, எவ்வளவு பேர் வேணாலும் படுத்தலாங்க. ஆனால் மினிமம் 5. மினிமம் 5 எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க கப்பல்ல இலவசமா போகணுங்கிறதுக்காக. 5க்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு ஒரு மெம்பருக்கும் $20 வந்து கமிஷன் கிடைச்சிட்டு இருக்கும். இது டெய்லி இல்ல தினம் தினம் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பார்ட்னரா கூட அறிமுகப்படுத்தலாம். ஒரு பார்ட்னரா அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா, ஒரு நபருக்கு 50, 2வது நபருக்கு $60, 3வது நபருக்கு $70. இது சாதாரண இந்தியன் ரூபி கிடையாது. முதல் நபருக்கு $50, செகண்ட் நம்பருக்கு $60, தேர்ட் மெம்பருக்கு 70, ஃபோர்த் மெம்பருக்கு 80, ஃபிஃப்த் மெம்பருக்கு 90, சிக்ஸ்த் மெம்பருக்கு 100, 110, 120, 130, $150 வரைக்கும் கிடைச்சிட்டே இருக்கும். இது 24 மணி நேரத்துல உங்க அக்கவுண்ட்ல, உங்க கார்டுல நீங்க ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க. அந்த பணம், அந்த கமிஷன் 24 மணி நேரத்துல ஒரு நாளுக்குள்ள இந்த கார்டு மூலியமா நீங்க பணமா மாத்திக்கலாம். அல்லது நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் அதை எடுத்துக்கலாம். இது முதல் வருமானம்.
முதல் இன்கம். 2வது இன்கம் வந்து ஒண்ணு தராங்க. அந்த இன்கம் பேரு வந்து டெய்லி ரெசிடுவல் இன்கம்னு பேரு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு வருமானம். இது குறிப்பா இந்த 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 இன்கம்ம தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்க. இந்த இன்கம் மாதிரி ஒரு இன்கம் கிடைக்க வாய்ப்பே இல்ல. என்னன்னா, நம்ம இன்க்ரூஸ்ல வந்த ஒரு நபர்களும் மாதம் மாதம் அவங்க டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ $100 கட்டிட்டு வருவாங்க. $100 கட்டுறது மூலியமா அந்த கட்டக்கூடிய நபருக்கு $200 போய் சேர்ந்துரும். குரூஸ் டாலரா போய் சேர்ந்துரும். அதுல மாத ரினியூவல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாசம் மாசம் அவங்களுடைய மெம்பர்ஷிப் கட்டுவாங்க இல்லையா? ஒரே ஒரு முறை தான் நீங்க அவங்கள கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் அவங்க எவ்வளவு மாதங்கள் அவங்க டியூவ கட்டிட்டே இருக்காங்களோ, அவ்வளவு மாசங்களுக்கு ஒரு நபர்கிட்ட இருந்தும் $5 கிடைக்கும். $5 வந்து நீங்க $5 தானே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். ஆனால் சிறு துளி தான் பெரும் வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி $5 சாதாரணமா தெரியும். ஆனா இந்த சார்ட்ட பாருங்க உங்களுக்கு அது எங்கேயோ போய் நிக்கும். உதாரணத்துக்கு 20 லெவலுக்கு நீங்க டைரக்ட்டா எவ்வளவு நபர் வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கலாம். உங்க டெப்த்ல உங்களுக்கு கீழ ஒரு நபர் கீழ இன்னொருத்தர் வந்திருக்காருன்னா, அது மாதிரி 20 லெவல் வரைக்கும் கீழ யாரு எங்க அவங்களுடைய மெம்பர்ஷிப், அவங்களுடைய ரினிவல் அவங்க கட்டினாலும் ஒரு நபருக்கும் $5 கிடைக்கும். உதாரணத்துக்கு 30 பேர் இருந்தாங்க அப்படின்னா, அந்த 20 லெவல்ல 30 x 5 $150 கிடைக்குது. 150 பேர் இருக்காங்க. 150 x 5 750 கிடைக்குது. இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 5000 பேர் இருந்தாலே போதும். வெறும் 5000 பேருங்க. ஜஸ்ட் 5000 மெம்பர்ஸ் இருந்தாலே உங்களுடைய அவங்க ரினியூவல் பண்ற அந்த வருமானம் மட்டும் உங்களுக்கு தனியா கிடைக்கிறது $25,000. இப்போ $5 நீங்க கம்மியா தெரியலாம். ஆனா $25,000 கம்மிங்களா? எவ்வளவு பெரிய வருமானம். ஸோ இது வந்து அப்சல்யூட்லி இட்ஸ் அமேசிங் இன்கம். அதாவது ரெசிடுவல் இன்கம் சொன்னா என்னன்னா, நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரும். உங்களுக்கு உங்களுக்கு இன்கமே தேவையில்லைங்க. எனக்கு இதுக்கு மேல சம்பாதிக்கிறது ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு நீங்க தூங்கிட்டு இருந்தாலும், உங்களுக்கு வருமானம் கம்பெனி குடுத்துட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் குடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கம் தான் ரெசிடுவல் இன்கம். இது 2வது வருமானம். அடுத்து ஒரு மிக பிரமாதமான ஒரு அதாவது கம்பெனி நம்ம இன்க்ரூஸ்னாவே என்னன்னா, ஒன் டைம் எஃபோர்ட், லைஃப் டைம் இன்கம். ஒரு முறை உழைப்பு, வாழ்நாள் வருமானம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியான ஒரு இன்கம் தான் நம்ம கம்பெனி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு டைட்டில், ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அது எல்லாம் தான் இந்த இன்கம். இதையும் தயவு செஞ்சு ஒரு உன்னிப்பா இந்த பிரசன்டேஷனை இந்த இந்த பார்ட் மட்டும் வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இது வருமானம், காசு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பணம் மாசம் மாசம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அப்போ நம்ம எவ்வளவு எவ்வளவு வந்து ஒரு சீரியஸா இது எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுல இன்கமும் அதிகமா கிடைக்கும். அந்த வகையில உங்க டீம்ல உங்க டீம்ல ஃபுல் டீம்ல ஜஸ்ட் ஒரு 30 பேர் 30 பேர் இருந்தாலே உங்களை கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைட்டில் தருவாங்க. அந்த டைட்டில் பேர் வந்து உங்க பேர் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் டைரக்டர் முடிச்சவங்க நம்ம டீம்ல இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. மார்க்கெட்டிங் டைரக்டர் அப்படின்னா அவங்களுடைய வருமானம் மாசம் $600 $600. ஸோ இந்த $600 இந்த கார்டுல எடுத்துக்கலாம். பணமாக எடுத்துக்கலாம். மாசம் $600 இந்தியன் ரூபாயில என்னாச்சுங்க? வெறும் ₹70 போடுங்க. ஸோ $42,000. மாசம் $42,000 கிடைக்கும். எவ்வளவு மாசங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த 30 பேரு கண்டிப்பா அவங்க மெம்பர்ஷிப் கட்டிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா கட்டினா தான் அவங்க டூர் போக முடியும். உதாரணத்துக்கு அந்த 30 பேர் ஒரு 10 மாசம் கட்டுறாங்கன்னா, 10 மாசத்துக்கு மாசம் $42,000 கிடைக்கும். ஆனா நீங்க அந்த 30 பேர் உருவாக்குனது எத்தனை 10 மாசம் நீங்க உருவாக்குறது கிடையாது. ஒரே ஒரு முறை உங்க டீம அந்த 30 பேர உருவாக்கி இருக்கீங்க. நீங்க உருவாக்குறது இல்லை. இது எல்லாமே டீம் ஒர்க். டீம் ஒர்க் இஸ் அ ட்ரீம் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? கூட்டு முயற்சி. ஸோ நீங்க உங்களுக்கு கீழ ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க. அவருக்கு 5 முடிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்றீங்க. அவருக்கு ஏன் 5 முடிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்றீங்க? அவர் 5 முடிச்சாருன்னா, அவரு இலவசமா போவாரு. அவரு இலவசமா போறதுக்கு நீங்க ஏன் உதவி பண்ணணும்? அவரு 5 முடிச்சாருன்னா, அந்த டீம் உங்க வேலை. அது எல்லாமே நீங்க உங்களோட டீம் தான். அது மூலியமா உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். அப்போ 30 பேர் உங்க டீம்ல இருந்தா, உங்களுடைய மாச இன்கம்
மாசம் 42,000 ரூபாய் கிடைக்குங்க. 42,000 ரூபாய் ஓகே. 30 பேர் வந்துட்டாங்க. அடுத்து 30 பேர் ஒரு டூர் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 30 பேர் கூட ஏற்கனவே 30 இருக்காங்க. அது கூட புதுசா வந்து சேரக்கூடிய ஒரு 70 பேர். மொத்தமா 100 பேர் உங்க டீம்ல வந்துட்டாங்கன்னா, உங்கள வந்து கம்பெனி சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர்ன்னு சொல்லுவாங்க. 2வது அச்சீவ்மென்ட் அது. மாசம் $2,000 கிடைக்கும். $2,000ங்க. $2,000 இன்னைக்கு இந்தியன் ரூபில என்னாச்சு? ₹1,50,000 கிடைக்கும். மாசம் ₹1,50,000 சம்பாதிக்க வந்து முடியும் அப்படின்னா, அது இன்னைக்கு மாசம் ₹1,50,000 ஒரு பெரிய வருமானங்களா இல்லையா? நிச்சயமா இந்தியால இருக்கக்கூடிய ஒரு தனிநபருடைய வருமானத்துக்கு ₹1,50,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருமானம் தான். அதுக்கு நீங்க பண்றது என்னங்க? 100 பேரு நீங்களே போய் நேரடியா பார்க்கிறது இல்லை. 100 பேருங்கிறது உங்க டீம் மூலியமா, உங்களுடைய ஒருவருடைய தனிப்பட்ட நபர் மூலியமா டீம் வளர்ந்தோம் இல்லையா? அந்த அந்த மாரி வந்தாலே மாசம் $2,000 ₹1,50,000 கிடைக்கும். இந்த 100 பேர் எவ்வளவு மாசம் கட்டுறாங்களோ அவ்வளவு மாசத்துக்கு மாசம் ₹1,50,000 கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் நான் சொன்னது. ஒரு முறை உழைப்பு வாழ்நாள் வருமானம். சோ நீங்க குடுக்குற ஒரு எஃபோர்ட்டும் இன்னைக்கு அது வந்து உங்களுக்கு எஃபோர்ட்டா தெரியலாம். ஒரு ஒரு அது வந்து ஒரு உழைப்பா தெரியலாம். ஆனால் அந்த உழைப்பு நாளைக்கு நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரும்போது தான் தெரியும். நம்ம வந்து நம்ம போட்ட உழைப்பு வீணாகல. நம்ம சிந்திய ஒரு துளி வேர்வையும் வீணாகல அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அப்போ ரீஜனல் டைரக்டர் அடுத்த லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 பேர் உங்க டீம்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஜனல் டைரக்டர்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மாத வருமானம் பாத்தீங்கன்னா $5,000 ₹3,50,000 ₹3,50,000 மாசம் சம்பாதிக்கலாம். அடுத்த நேஷனல் டைரக்டர்னா 500 பேர் இருப்பாங்க. மாசம் $10,000. இன்டர்நேஷனல் டைரக்டர்னா 1000 பேர் இருப்பாங்க. மாசம் $20,000. $20,000னா மாசம் ₹15,00,000. இப்ப மாசம் ₹15,00,000 மாசம் மாசம் ஒரு வீட்ட கட்டலாம். இன்னைக்கு ஒரு ₹15,00,000 இருந்ததுன்னா ஒரு 2 பிஹெச்கே வீடு கட்டலாம் இல்லைங்களா? மாசம் மாசம் ஒரு வீடு கட்டி விடலாம். இல்ல மாசம் மாசம் ஒரு கார் வாங்கலாம். இந்த மாதிரி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படின்னா மாசம் $50,000 மாசம் $1,30,000. சோ இதெல்லாம் வருங்க. நிச்சயமா வரும். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்ப நீங்க பண்ண வேண்டியது முதல்ல இன்க்ளூசிவ்ல வர மெம்பர்ஸ் ஒரு பார்ட்னர்ஸ் அவங்க பண்ண வேண்டியது நீங்க 5 முடிக்கணும். 5 பேர கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 5 பேர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த 5 பேருக்கு உதவி பண்ணணும். உதவி பண்ணா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. இது எல்லாமே வின் டு வின் பாலிசி. அதாவது அவங்களும் நம்ம நம்பி வந்தவங்களுக்கும் அவங்க ஜெயிக்கணும். நம்மளும் ஜெயிக்கணும். அப்போ எல்லாருமே வந்து ஒரு உலகத்த இந்த மாரி லக்ஸூரியா ஒரு நம்ம நண்பர்களோட, நம்ம ரிலேட்டிவ்ஸோட இந்த மாரி உல்லாச சொகுசு கப்பலா டூர் போயிட்டு உலகத்த சுத்தி சுத்தி வந்துட்டு எந்த நாட்டிலயும் உங்க கால் படாத நாடு இல்ல அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை உருவாக்கி மாசம் 1,00,00,000 கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது இன்க்ரூசஸ் தவிர வேற எந்த கம்பெனியும் கிடையாது. ஸோ இது வந்து சும்மா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க யாரு உலகத்தை சுத்தி வரணும், உலகத்தை இந்த மாதிரி சொகுசு கப்பலை சுத்தி வரணும்னு ஒரு ஆசை, தீரா ஆசை இருக்குதோ அதே மாதிரி தீரா ஆசை பணம் பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், சரித்திரத்தை உருவாக்கணும், ஒரு வரலாறு படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்க்ரூசஸ் வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது நீங்க மிகப்பெரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கோங்க தயவு செஞ்சு. இதுல வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்கம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து உலகத்திலேயே நம்ம மட்டும்தான். ஸோ வி ஆர் த மோனோபோலி. ஸோ நம்ம மார்த்தட்டி சொல்லலாம். நம்ம நெஞ்ச நிமித்தி சொல்லலாம். இன்க்ரூசஸ் அப்படிங்கிறது நம்ம மட்டும்தான் உலகத்திலேயே குரூஸ் மெம்பர்ஷிப் கப்பலுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தனித்துவமான எக்ஸ்க்ளூசிவ் மோனோபோலி நம்ம மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதுல ஒரு ஒரு கர்வத்தோட நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம கம்பெனி நீங்க கட்டக்கூடிய ஒரு பணத்துக்கும் நம்ம கம்பெனி இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு யோசிக்கிறாங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு யோசிக்கிறாங்க. நீங்க நாளைக்கு இன்க்ரூஸ் கம்பெனி இல்லாட்டியும் கூட நம்ம இன்க்ரூஸ் மூலம் வந்து சேர்ந்த ஒரு பார்ட்னருக்கும் மெம்பருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அது எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரசன்டேஷன் வந்து வாட்ச் பண்ணியிருக்கவங்களுக்கு இது வந்து எந்த அளவுக்கு இதனுடைய பொட்டன்ஷியல் இருக்கு, இது வந்து ஒரு வேற லெவல் பிசினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வருமானம் எடுக்கிறதுக்கு ஒரு பேங்க் செய்யக்கூடிய வேலையை கார்டு மூலியமா நம்மளுக்கு கம்பெனியோட பேர் போட்டே கார்டும் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே
நடந்துட்டு இருக்கா, சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே சம்பாரிச்சுட்டு இருக்கோம். நாங்க 2 கண்ட்ரி போயிட்டும் வந்துட்டோம். கப்பல்ல போயிட்டும் வந்துட்டோம். சம்பாரிச்சுட்டும் இருக்கோம். இதெல்லாமே ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே ப்ரூஃப் பண்ணிட்டு தான் இந்த பிசினஸ்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நாங்க வந்து இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இல்ல. நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு பார்ட்னர் மெம்பர்ஸும், ஒரு மெம்பர்ஸும் உங்களுடைய இலக்கு என்ன? 2021ல நான் என்னவா ஆகணும்? 2021ல நான் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆகணுமா? இல்ல நான் இன்டர்நேஷனல் டைரக்டர் ஆகணுமா? இல்ல நேஷனல் டைரக்டர் ஆகணுமா? மாசம் நான் வந்து இந்த வருஷம் இந்த 2021க்குள்ள மாசம் நான் 10 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற டார்கெட், அப்படிங்கிற வெறி, அப்படிங்கிற வெறித்தனம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, நிச்சயமா நீங்க சாதிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. உலகத்துல நம்ம கால் படாத நாடு இல்ல அப்படிங்கிற சரித்திரத்தை உருவாக்கி, மாசம் 10 லட்சம் இல்லைங்க, மாசம் 40,000த்துல இருந்து 1 கோடி வரைக்கும் கூட சம்பாதிக்கிற வாய்ப்பு இதுதான். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ இதோட என்னோட பிரசன்டேஷன் முடிச்சுக்கிறேன். இப்போ இனிமேலு நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். உங்களுடைய சந்தேகங்கள் இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். மேக்ஸிமம் இந்த பிரசன்டேஷன் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்க சந்தேகங்கள் நான் எல்லாத்தையும் அன்மியூட் பண்றேன். உங்க டவுட்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ விஷ்ணு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெசன்டேஷன், காம்பன்சேஷன் பிளான் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ டெஃபினட்டா நம்ம இது யாராவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்க கேள்வி கேளுங்க. நீங்க தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆல்சோ உங்களுக்கு கேள்வி எதுவும் இல்லை, நீங்க கேட்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க மியூட் பண்ணிக்கங்க. ஸோ ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஆர் கன்சர்ன்ஸ் தட் யூ வாண்ட் டு ஆஸ்க் நவ். மிஸ்டர் முருகேசியன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சார்? அன்மியூட் பண்ணுங்க. நோ டவுட் சார். ஆக்சுவலா கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். எனக்கு டவுட் இல்லை, பார்க்குறேன் சார் நான் ஃபியூச்சர். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. நீங்க தான் வந்து முதல் தடவை லேட்டா ஜாயின் பண்ணாலும் டவுட் இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு யார் இன்வைட் பண்ணாங்க சார்? ஜிபுல் ட்ரேடர்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு நீங்க அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது கொஸ்டின், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. அப்புறம் சஜன் சாம் அங்க அவர் வந்து, ஆமா, அவங்க வந்து மைக்கு ஆனா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கருப்பாயா லைன்ல இருக்கீங்களா? ஸ்கருப்பாயா, ஹசன் ஆலி, கர்ணன் ஷுன்காத், உங்களுக்கு யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்குதா? மிஸ்டர் ஸ்கருப்பையா, வணக்கம், மாலை வணக்கம். ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் கர்ணன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சார்? இல்ல சார், கிளியரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜாயின் பண்றீங்களா மீட்டிங்ல? இல்ல லாஸ்ட் வீக் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எதாவது டவுட் இல்ல? ஓகே, சோ வேற யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்குதா? இது டவுட் மிஸ்டர் அருள் கண்ணன். எஸ் சார், நோ டவுட் சார். வணக்கம், மாலை வணக்கம். என்ன உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது? நோ டவுட் சார், டவுட் ஒண்ணும் இல்ல சார். இல்ல, சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஓகே, இந்த டவுட் இல்லைன்னா இப்ப என்ன பண்ணணும்? டவுட் ஒண்ணும் இல்லை அப்படின்னா, எப்ப சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆகலாம், எப்ப மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆகலாம், எப்ப இன்டர்நேஷனல் டைரக்டர் ஆகலாம், இதெல்லாமே தெளிவா பேச சொல்லிடணும். கண்டிப்பா. சோ மிஸ்டர் சதீஷ் ஹலானுக்கு வந்து எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். மாலை வணக்கம். இல்ல சார், நோ டவுட் இல்ல. சோ நீங்க எப்படி போயிட்டு இருக்குது மிஸ்டர் சதீஷ்? சோ நீங்க கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செலுத்துங்க. கண்டிப்பா. எல்லாத்துக்கும், இன்க்ளூசிவ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப இந்த டீம் ஒர்க் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு விஷ்ணு சாரோட சப்போர்ட்டோட.
நல்லா பாசிட்டிவாக எல்லாம் ஃபீட்பேக் தர்றாங்க. இன்னும் ஒரு மாசத்துலயே வந்து நான் மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். ஒரு மாசத்துக்குள்ள மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஆயிடுவேன். அண்ட் தென் விஷ்ணு சொன்ன மாதிரி ஜாயின் பண்றவங்களுக்கும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஒரு 30 மெம்பர்ஸ் அந்த டார்கெட் பண்ணியிருக்கேன். ஒரு $600 மந்த்லி இன்கம் எடுக்கிற அந்த 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 இதில் வந்து கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வித் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். விஜய் சாரும் நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் மூலயமா. அண்ட் விஷ்ணு சார் எனி ஃபர்ஸ்ட் ரிங்லேயே இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. நேற்று போன இடத்துல நாங்கள் பேசிக்கிட்டோம். அதான் விஜய் சார் லாஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க யாருமே ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு. அந்த மாதிரி நான் இருந்த ப்ரீ ஜட்ஜ் பண்ணேன், ஆனால் ஜாயின் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன். நேற்று ஒரு ஜாயின் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறேன். யார் இருந்தாலும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு பண்ணாதீங்க. உங்கள் எஃபர்ட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது வந்து அதுக்காக அந்த சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வரும். அவ்வளோதான் சார். தேங்க்யூ வெரி மச் விஜய் சார் அண்ட் விஷ்ணு. உங்க சப்போர்ட்டை இல்லாமல் இது முடியாது கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச். அவ்வளோதான் சார். விஜய் சார் வேற ஒன்றும் இல்லை சார். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் சதீஷ். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சதீஷ் சொன்ன மாதிரி எதுவும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாம யாரு ஜாயின் பண்ணுவாங்க யாரு ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு அந்த மாதிரி ப்ரீ ஜட்ஜ் பண்ணாம நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே காமிக்கிறது நல்லது. ஏன்னா சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க, சில பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சதீஷ் சொல்றாரு. ஸோ டெஃபினட்டா அது வந்து ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா டெஃபினட்டா நம்ம ஒரு 2 பேர்த்திட்டு காமிக்கிறோம், அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையான்னு நம்ம அதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காம மற்றவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா காமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஊர் சுத்திக்கிட்டு அதே ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். ஸோ அதுலயுமே நம்ம ஊர் சுத்திக்கிட்டு கை நிறைய சம்பாதிக்கிற வாய்ப்புமே நம்ம இன்க்ளூசிவ்ஸ் மூலியமா வந்திருக்கு. அதே நேரத்துல இது வந்து 5th ஆனிவர்சரின்னு சொல்லுவாங்க இன்க்ளூசிவ்ஸ்க்கு. ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏதாவது கேள்வி டவுட்டு ஏதாவது இருந்தா எனக்கு கூட நீங்க தாராளமா கேளுங்க. அப்புறம் வேற ஒன்றும் இல்லை விஷ்ணு, அப்புறம் வேற நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மிஸ்டர் தியாகராஜன் சார் அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். தியாகராஜன் சார், தியாகராஜன் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, ஓகே. நம்மளுடைய நியூ மார்க்கெட்டிங் டைரக்டர் நம்மளுடைய பிரகாசம் பழனிசாமி சார் லைன்ல இருக்கீங்களா? அவரு இருக்காரு. மிஸ்டர் பிரகாசம் சார், வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம். நீங்க உடனே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிற போதே என்னமோ இப்பதான் க்ரூஸ் விட்டு இறங்கின மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. சிங்கம், அமெரிக்கா சிங்கம் அப்படி இருக்காரு, நல்லா இருக்காருங்க. எல்லாம் நல்லா இருக்கு, சொல்லுங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். மீட்டிங் சிறப்பா விஷ்ணு கொண்டு போனாரு. இல்ல அனைவரும் சீக்கிரம் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர், சீனியர் மார்க்கெட்டிங் எல்லாம் அச்சீவ் பண்ணி சிறப்பா கை நிறைய சம்பாரிச்சுட்டு இலவசமா ஊர் சுத்தணும். உலகத்தை கரெக்டா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. விஷ்ணு கில்லாடியில அதுல. சரிங்க சார், ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க சார். அடுத்தது நம்ம வந்து சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டருக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் 100 பேரை அச்சீவ் பண்ணலாம். அதுதான் நம்மளுடைய அடுத்த கோல். அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் வந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும், அதான் என்னோட ஆசை. இல்லை சீக்கிரம் குரூஸ் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாருமே ஒரு டூர் போயிட்டு வரணும். அதான் அடுத்த மிக மிக ஆசைங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். 10,000-20,000 கோடி போட்டு கட்டி இருக்காங்க, அது கண்டிப்பா ஓபன் பண்ணாம இருக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பா அதுக்குள்ள இப்போ நம்ம கோயம்புத்தூர் டீம் அப்படி இப்படின்னு ஒரு 500 பேர் வந்துருவாங்க. ஒரே பேட்ச்ல ஒரு 500 பேர் போற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பயே கிட்டத்தட்ட 250 பேர் கிட்ட வந்துட்டாங்க. வேலையை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 250 300 இருக்கும். இன்னொரு 500-1000 பேர் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சிறப்பா ஒரு தடவை 1000 பேர் போயிட்டு வந்துட்டு அவ்வளவுதான். அப்படியே டாப் வச்சு ஒரு 1000 நம்மளாம் ஒரு கப்பல்
அங்கேயே புக் பண்ணிக்கலாம். கொச்சி வர சொல்லிடலாம், இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது சென்னை கூட வர சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ் பயில விடுங்க, கரிபியன் ஐலாண்ட்ஸ்ல போய் சுத்தலாம். அது 10 வருஷத்துக்கு பிசினஸ் அடிச்சு கொடுக்குறாரு, அவர் மறக்கூடாது. அது மாசம் மாசம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். விஜய் சார் லைன்ல இருக்கீங்களா? அது தெளிவா பாருங்க. ஹலோ 10 வருஷம் வச்சு 10 லைன் விட்டு கேக்குது. ஹலோ ஆமா இப்ப விட்டுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி அது வந்து என்னன்னா, இப்ப யாராவது ரீஜனல் மார்க்கெட்டிங் டைரக்டர் அப்படின்னு யாராவது அச்சீவ் பண்றீங்க அப்படிங்கிற போது அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில இங்க நம்ம மயமி ரீஜனல் 250 பேர் தான் சார். அதுல என்ன சார் ரீஜனல் மார்க்கெட்டிங் இருக்குது? வெறும் 250 டிக்கெட். நீங்க பாருங்க, நீங்க நிறைய பேர்த்துக்கு 10 வருஷம் விசா கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப சீப்பா சொல்லிட்டீங்க 250 டிக்கெட். பிரகாசன் சொல்ற மாதிரி அது உண்மைதான். என்ன 250 பேரான்னு. சோ 150க்கு மேல வந்துட்டாரு. இன்னொரு 100 போட்டா அவரு அங்க 10 வருஷத்துக்கு விசா. நீங்க முதல் விசா விசனுக்கு தான் அடிக்கணும் மாட்டிருக்கு. ஆமா சார். எனக்கெல்லாம் வந்து கணக்கெல்லாம் தெரியாது. நீங்க கரெக்டா சொல்றீங்க. 150க்கு மேல 100 250 விடுங்க. மியாமி பீச் பார்க்கலாம் போய். ஆமா, அங்க போய் அவர் வந்து அகாமடேஷன் வந்து தடுமாறணும். 10-20 பேர்த்த வச்சுக்கிட்டு தடுமாறணும் அகாமடேஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு அவர். கண்டிப்பா. சோ ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். நம்ம எல்லாம் பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. 250 அப்புறம் 250 வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 250 அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளவுதான் சார். இப்ப நடந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணப்ப அப்புறம் ஒன்னொன்னா சேர்ந்துக்கிட்டே வருது இல்லைங்க சார்? அவ்வளவுதான். கண்டிப்பா. அவ்வளவுதான் சார். ஒண்ணும் பொறுமையா போனாவே நல்லா ஜெயிக்கலாம் சார். இது ஒன்றும் ஸ்பீடு எல்லாம் தேவையில்லை. பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போனாவே நல்லாவே அச்சீவ் பண்ணலாம் சார். ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பா. ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்தது மிஸ்டர் விஷ்ணு. இந்த மாசம் மார்க்கெட்டிங் முடிக்க போறாரு. மிஸ்டர் குணேஷ் சார் வணக்கம், வாங்க அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம். நல்லா நாளைக்கு 5வது செலிப்ரேஷன், 5வது ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு இன்னைக்கு வந்து கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட சேர்ந்து இன்க்ரூசஸ் நண்பர்கள் எல்லாரும் 5வது ஆனிவர்சரி வந்து சிறப்பா கொண்டாட போறோம். கோயம்புத்தூர்ல இருந்து அட்டன் வரக்கூடிய இன்க்ரூசஸ் மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் நாளைக்கு 11 மணிக்கு வந்து நம்மளுடைய அபுசார் ஆபீஸ்ல வந்து எல்லாருமே கெட் டுகெதர் ஆகிட்டு வந்துருங்க. ஒரு வந்து நம்ம செலிப்ரேஷன் நல்ல வந்து 5வது செலிப்ரேஷனை இனிமையா கேக் வெட்டி கொண்டாடலாம். சார் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மிஸ்டர் குணேஷ் சார். உங்க பிளான் பார்த்து கிட்ட நல்லா அருமையா இருந்தது. வேர்ல்டே நம்ம ஒரு டீம் தான் வந்து கப்பலுக்குன்னு தனியா ஒரு இது எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. எல்லா கம்பெனியுமே வந்து அச்சீவ் பண்ணா கப்பலுக்கு கூட்டிட்டு போறான்னு சொல்றாங்க. ஆனா நம்மளே வந்து கப்பலுக்குள்ளதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விசேஷா இருக்கும். அமெரிக்கா தளபதி விஜய் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்றோம். ஏன்னா வந்து எல்லாம் தான் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ரியாஸ் கூடி வந்த ஜாயின் பண்ணிருக்காங்க. துபாய் நல்ல ஸ்பீடப். கோயம்புத்தூர்ல அது நாம இன்னைக்கு ஆபீஸ் வேற ரெடி பண்ணியிருக்கோம். சார் கூட வந்து இந்த விஜய் சார் நீங்க வந்து பாத்தீங்கல்ல, டெலிகாலிங் ஆளெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். அருமையான ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். 4 பை ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜெயிப்போம். கண்டிப்பா. சரி சார், துபாய் வேற நீங்க போறீங்க இந்த வாரம். ஏன் சார் நாளைக்கு 10 நாளைக்கு 16ஆம் தேதி சிங்கப்பூர், மலேசியா. இந்த வருஷம் துபாய். கண்டிப்பா அதான் டீம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஸ்ட்ராங், நல்ல எங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு சார். கப்பல் எப்போ ரன்னிங் ஆகுன்னு எதிர்பார்த்து இருக்காங்க எல்லாம். இதெல்லாம் கோவிட் முடிஞ்சது, அடுத்து கப்பல் எப்போ வந்து இறங்குறாங்க அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்து யாரும் நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. அது எங்க அனுபவமாக்கும். நாங்களும் முதல்ல தான் 2 பேர் 3 பேர் போவோம். இப்போ வருஷம் ஆளுகளை எண்ணங்கள் கூட்டிகிட்டே இருக்குது. அந்த மாதிரி கண்டிப்பா வருவாங்க. நிறைய பேர் இன்னும் வரக்க ரெடியா இருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஆபீஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பா வந்து ஜெயிக்க போறோம். கண்டிப்பா வாழ்த்துக்கள் சார். நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும். அதே நேரத்தில் எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் குணேஷ் சார், உங்க குரல் கேட்டாவே என்னமோ 1.5 டன் வெயிட் அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு இளமையான ஒரு நல்ல
வாய்ஸ். அதே நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம 5வது வருஷம் இன்க்ரூசஸ் பர்த்டேன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட யங்கஸ்ட் சன் பேர் வந்து அபிஷேக். அவனோட பிறந்த நாள் இன்னைக்கு ஜனவரி 12ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணும். அவனுக்கு வயசு 20 ஸோ டெஃபினட்டா எல்லாமே வந்து அங்கேயும் இங்கேயும் வருது. அபிஷேக், ஆமா, தேங்க்யூ, ஹாப்பி பர்த்டே. கண்டிப்பா தேங்க்யூ. அவரு ரொம்ப பிஸியா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்னீக் அவுட் ஆகி சுவாமி விவேகானந்த பிறந்த நாள், தேசிய இளைஞர் தினம். ஆமா, போய் கடைக்கு போய் ஐஸ்கிரீம் பர்த்டே கேக் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டா வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்துல அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மிஸ்டர் லைன்ல இருக்காரு, அவர் ஒரு டைம் அன்மியூட் பண்ண சார் ப்ளீஸ். லைன்ல இருக்கீங்களா? நீங்க உங்களோட ஸ்பீச் கொடுங்க ஃபைனலா. யாரு ஆப் करता है? யாரு? மிஸ்டர் தியாகு, TAGO தியாகு சிஎம். மிஸ்டர் தியாகு சிஎம் சீஃப் மினிஸ்டர். எஸ். அவருக்கு அன்மியூட் ஆப்ஷன் அன்மியூட் பண்ணல. ஸோ ஓகே, மிஸ்டர் தியாகு லைன்ல இருக்கீங்களா? ஓகே, ரைட். மிஸ்டர் செங்குட்டுவேல் லைன்ல இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். மிஸ்டர் செங்குட்டுவேல், என்ன சார் எங்க ப்ரோஃபைல் பிக்சர் வந்து 3 மணிக்கு காமிக்குது. அது என்ன காலம்பர நேரமா இல்ல ஆஃப்டர்நூனா ஒண்ணுமே தெரியல. மிஸ்டர் செங்குட்டுவேல், தயவு செஞ்சு நீங்க ஏதாவது ஷேர் பண்ணுங்க, கூச்சப்படாம ஷேர் பண்ணுங்க ஏதாவது. அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்கை ஃபினிஷ் பண்ணலாம். மிஸ்டர் செங்குட்டுவேல் முதல் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர், டாப் ஐடி ஃபார் இந்தியா. ஸோ மிஸ்டர் செங்குட்டுவேல் என்னோட உயர் நண்பன், ரொம்ப வருஷமா தெரியும், 15 வருஷமா. ஸோ மிஸ்டர் செங்குட்டுவேல் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷம். மீட்டிங் நான் கேட்டு இருந்தேன், கொஞ்சம் வெளியிலேருந்து வந்துட்டதுனால நான் வீடியோ ஆன் பண்ண முடியல. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எவ்ரி கண்ட்ரிலேருந்து நிறையா பிரசிடென்ட்லேருந்து எல்லாரும் பாராட்டுறதெல்லாம் விஷ்ணு சொன்ன அப்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் மிஸ்டர் சதீஷ் ஹெலன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்காரு, ரியலி கிரேட். நேற்று வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஐடியா எடுத்திருக்கேன். வாழ்த்துக்கள் மிஸ்டர் சதீஷ் ஹெலன். அண்டு அபிஷேக் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிருங்க மச்சி. அபிஷேக் ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க. ஸோ நாளைக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து 50th இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு விஷ்ணு. அந்த எல்லா லீடர்ஸ்லையும் இன்விடேஷன் சென்ட் பண்ணிக்கிறேன், எல்லாரும் வாங்க நேரில் மீட் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம மீட் பண்ணுவோம், அதனால் அட்வான்ஸாக சொல்லிடுறேன், அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா போன வருஷம் இந்த டைம் எல்லாம் பயங்கர பரபரப்பாக பேக்கிங் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஷூ வாங்குறது, டிஷர்ட் வாங்குறது சொல்லி பரபரப்பாக இருந்துச்சு. பேக்கிங் நடந்துட்டு இருக்கு சார். பேக்கிங்லாம் ரெடி ஆகி பரபரப்பாக ஏர்லி மார்னிங்லாம் கிளம்பிட்டேன். விஷ்ணு வந்து இன்னைக்கெல்லாம் போய் சென்னை ரீச் பண்ணிட்டாரு, ஆல்ரெடி ஏர்லியாக போயிட்டாரு, ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆக வேண்டியது. பட் அன்பார்ச்சுனேட்லி க்ரூஸ் கேன்சல் ஆச்சு. பட் இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்கு துபாய் போகிறாங்க, பெரிய விஷயம். துபாய் போகக்கூடிய அத்தனை நண்பர்கள் 11 பேர் 16 பேர் விஷ்ணு 13 பேர் சார். 13 பேருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருடைய நேம்ஸ் வந்து திருச்சி டீம், எஸ்பெஷலி நம்ம கோயம்புத்தூர் டீம்ஸ் அண்டு இங்கே புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை டீம்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரையும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் க்ரூஸ் இண்டஸ்ட்ரி வந்து இது வந்து எவர் கிரீன் ஃபீல்டு. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து சின்ன குழந்தையிலிருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் விரும்பக்கூடிய ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டால் அது ஒன்லி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். யாராவது ஒருத்தராச்சும் நீங்கள் கேட்டு டூரா ஐயா அந்த போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாரு யாரும் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எப்போ போகலான்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸ் க்ரூஸ் ட்ரிப் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேண்டமிக் சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது.
ஆனா வந்து நம்ம பிசினஸ் வந்து அனதர் 1 இயர் 2 இயர் 3 இயர் ஆகும்போது பாத்தீங்கன்னா நாம வந்து டெஃபினட்டா மிகப்பெரிய லெவல்ல ஒரு கம்பெனி 5th இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம்லாம் பார்த்தா ஒன்ஸ் க்ரூஸ் லைன்லாம் இந்தியாவுக்குள்ள வரத்த ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளோட பொசிஷன் வேற மாதிரி போயிடும். அதனால நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப எக்ஸலண்டான இடம். தெளிவா பண்ணுங்க. எல்லாரும் லைவா மெம்பர்ஷிப் கட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜூலைல. அதுக்கெல்லாம் புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பண்ணலாம்னு இருக்கிறோம். எல்லாரும் சிறப்பா பண்ணுங்க. எனி சப்போர்ட், எனி ஹெல்ப் எப்போ இருந்தாலும் கூப்பிடுங்க. எல்லாருமே பெரிய லெவலில் சீக்கிரம் அச்சீவ் ஆகணும். லேட்டஸ்ட் மார்க்கெட் டைரக்டர் பிரகாசம் பழனிசாமி சாருக்கு வாழ்த்துக்கள். நியூ கமர்ஸ் டெனி ராயன் அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ரொம்ப நன்றி மிஸ்டர் செங்கோட்டைவேல். ரொம்ப ரொம்ப நன்றி. குணேஷ் சார் பயங்கரமா இருக்காருங்களே, போட்டோஸ் பட்டை கிளம்புறது. குணேஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்டர் சொல்லிக்கிறாரு. ஆமா மிஸ்டர் செங்கோட்டைவேல் மச்சி, என்ன பண்றது, போட்டோ வந்து செமையா இருக்கணும்ல உங்களை மாதிரி 3 o'clock சார். எல்லாரும் கார் அச்சீவரோட பஸ் அச்சீவர் ஆயிட்டாரு தலைவர். கப்பல் அச்சீவர் ஆகிற மாதிரி பஸ் அச்சீவர் ஆயிட்டாரு குணேஷ் சார். செமையா இருக்கீங்க சார், பட்டை போட்டோ. சூப்பர், வாழ்த்துக்கள். சொல்லுங்க அத்தீஷ். என்னோட கான்டாக்ட் சாஜன் இருக்காரு. சாஜன், இஃப் யூ கேன் அன்மியூட். சாஜன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஆடியோ வந்து இருக்காரு. ஓகே சார், அவர் என்னோட கொலீக். 10 இயர்ஸ் பழக்கம் துபாயில. நாங்கெல்லாம் அந்த பேண்டமிக்னால இப்ப வந்துட்டோம். அவரு நான் லிங்க் அனுப்பி அவர் கூட இது பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா அவரோட புரிஞ்சதா என்னன்னு கேட்கலான்னு இது பண்ண, பட் தெரியல என்ன பண்ண. அவர் வந்து ஆக்சுவலி மீட்டிங் ஜாயின் பண்ணியிருக்காரு. பட் ஆனா என்னன்னா இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கனெக்டடா இல்லை. ஸோ அதனால அன்மியூட் பண்றது கொடுக்கறதுக்குமே வாய்ப்பும் இல்லை. பட் அவர் ஆடியோ கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா தென் இட் வில் பி ஓகே. ஸோ ஆடியோ கனெக்ஷன் நம்ம பேசுறது அவர் கேட்கும் கண்டிப்பா. அவரோட ஆப்ஷன் இல்லை. பட் அதனால பரவாயில்ல, ஏன்னா அவர் ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குதா இல்லை ஏதாவது கன்சர்ன் இருக்கான்னு நீங்க கேளுங்க. அடுத்த தடவை ஒரு இன்னும் மீட்டிங் ஜாயின் பண்ணும்போது தயவு செஞ்சு அவர் வந்து ஆடியோ ஆப்ஷன் எனேபிள் பண்ண சொல்லுங்க. சரியா? ஓகே சார். அப்புறம் சதீஷ் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் பத்தி ஒண்ணு சொல்லணும். ஏன்னா அவர் வந்து கிழக்கே மேக்கையுமே வெப்சைட்ல போய் கிளாஸஸ், லீடர்ஷிப் மீட்டிங்கு, லீடர்ஷிப் கிளாஸ், அகாடமி கிளாஸஸ் எல்லாம் எடுத்து கோர்ஸ் எடுத்து இதுல எப்படி நம்ம நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில ரொம்ப இதா பண்றாரு. ஸோ ஏன் வந்து பண்றாரு அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா செங்கோட்டைவேலு, விஷ்ணு எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இமெயில் வரும் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிற போது. நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்காப்ல. ஸோ தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வேற யாரோட பிசினஸ் இல்லை, இது வந்து உங்களோட தனிப்பட்ட முறையில ஒரு பிசினஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கிற போது வெப்சைட்ல போங்க. ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. எங்கெங்க இன்ஃபர்மேஷன் இருக்குது, எங்கெங்க பேனர் இருக்குது, எங்கெங்க நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் படிங்க நிறையா. அப்பதான் உங்களுக்கு நிறைய புரியும். அதே நேரத்துல உங்களோட சொந்த பிசினஸ் அப்படிங்கிற போது அதுக்கு வந்து நம்ம தான் வந்து தனிப்பட்ட முறையில இனிஷியேட்டிவ் எடுத்து அதை நம்ம லேர்ன் பண்ணி கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது ஒண்ணு. அதே நேரத்துல நீங்க எல்லாமே வந்து இந்த ஜூம் மீட்டிங்லயே வந்து கத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் பேக் ஆஃபீஸர் இருக்கு. உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஒண்ணு இருக்குது. நீங்க டெஃபினட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இது பண்ணிக்கோங்க. சதீஷ் சொல்லுங்க. சதீஷ் சார், எல்லா மெம்பர்ஸ்க்குமே டிஷர்ட் அரேஞ்ச் பண்ணா பெட்டரா இருக்கும். நம்ம எல்லாம் யூனிஃபார்மா இன்க்ளூசிவ் டிஷர்ட்ல உட்கார்ந்தா நல்லா இருக்கும். விஷ்ணு சார் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா நீங்க அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஆமாமா, விஷ்ணு சார் வந்து அது பட்ஜெட் எடுத்து அவரு கண்டிப்பா பண்ணிடுவாரு. நம்ம நல்லா பண்ணலாம். விஷ்ணு, நான் வந்து அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் பேசலான்ட்டு தான் இருந்தேன். டிஷர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒயிட் கலர் ஓகே, பட் ப்ளூ கலர் தான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்னு எனக்கு தோணுது. ஏன்னா ப்ளூ கலர் வந்து நம்ம இன்க்ரூசஸோட கலர். ஸோ சொல்லுங்க சதீஷ். சார், நம்ம சிஇஓ போட்டிருக்காரு சார் ப்ளூ கலர் டிஷர்ட். ஆமா, அந்த ஆரஞ்சு இது அதுக்கு கூட அதுக்கு மீனிங் எல்லாம் இருக்கு. அது நல்லா இருக்கு. அது போட்டா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோவே இருக்கு. அதுல வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா இன்க்ளூசஸ் அப்படிங்கிறது படம் சேரும். அந்த இந்த ஆரஞ்சுங்கிறது வந்து ஒரு அமைதியை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாரு அதுல வீடியோல.
ஒரு எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு. ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து கலரு, லோகோ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படிங்கிறது. ப்ளூ கலர் வந்து நமக்கு தெரியும் கடல்ல வந்து நீல கலர்னு. இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது அது விஷ்ணு அவரு சொல்லுவாரு. ஆரஞ்சுங்கிறது இப்ப ஒரு ஆரஞ்சு கலர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டா காமிக்குது இல்லையா? சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது உங்களோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆரஞ்சு கலர் வருது. ப்ளூ கலர் வந்து கடல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா இன் க்ரூசஸ்ங்கிற பேர் வந்து எல்லாருமே அதான் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்குன்னு சொல்றதுக்கே அவர் போட்டாரு. அதே நேரத்துல இன் க்ரூசஸ் அப்படிங்கிற பேருமே வந்து ஏன் இது பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்குமே ஒரு வீடியோ இருக்கு, ஷார்ட் வீடியோ. இன் க்ரூசஸோட பேர் ஏன் வந்துச்சுன்னா எல்லாருமே க்ரூஸ்ல போறாங்க. ஆனா அந்த க்ரூஸ்ல போறதுக்கு இன் க்ரூசஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்பெனி மூலியமா இன் க்ரூசஸ்ல போறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் க்ரூஸ்ல போற வாய்ப்பு கொடுக்கறதுக்கு they calling it in cruises அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஷார்ட் வீடியோ தான், ஒரு 2-3 மினிட் வீடியோ தான். அது இருந்ததுன்னா கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன் சதீஷ், நீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இன் க்ரூசஸ்ல வந்து ஏன் இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு லோகோ சூஸ் பண்ணாங்க, ஏன் இந்த பேரு சூஸ் பண்ணாங்க, இன் க்ரூசஸோட வேல்யூ அப்படின்னு ஒரு அதோட இன் க்ரூசஸோட மதிப்பு அப்படிங்கிறது என்ன. சில ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ டெஃபினட்டா நான் உங்களுக்கு அனுப்புறேன் சதீஷ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. இந்த ட்ரைனிங்லேயே நான் பார்த்துட்டேன் சார், ஆனா மறந்து போச்சு. மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எடுத்தாலும் நீங்க மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா, என்ன எங்களுக்கு எல்லாம் இமெயில் வந்துகிட்டே இருக்கும், அதனால பரவாயில்ல, நீங்க தாராளமா எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புவது வந்து ஒரு டைம் எடுத்தானா அது மறந்துடும், மறுபடியும் எடுக்கலாம். எந்த கம்பெனியும் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் வந்து ஃப்ரீயா தர்றதில்ல. நம்ம பேக் ஆஃபீஸ்ல எல்லாமே இருக்கு. நம்ம டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உட்கார்ந்தோம்னா நமக்கு இது கிடைக்கும். ஃபீல்டு ஒர்க்ல போகும்போது அந்த ட்ரைனிங்ஸ் நமக்கு கை கொடுக்கும். அதுதான் நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து நம்ம கிட்டே இருக்கு. we have to அந்த டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லா மெம்பர்ஸ்க்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது டிவி பார்க்கறது, அது இந்த மொபைலு அதை விட இதுல இருந்தேன்னா இது வந்து நம்மளோட லைஃப், நம்மளோட ஃபியூச்சர் டிசைட் பண்ணும். அதுக்காக நான் எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்றேன். அது கொஞ்சம் சீரியஸா நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பா ரொம்ப நன்றி. ஸோ சதீஷ் வந்து ஏன் அப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி வெப்சைட்ல வந்து கிழக்கு மேற்கு பேஞ்சிருக்கிறாப்ல. ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வேற எந்த இது கேள்வி டவுட் இல்லை. மிஸ்டர் விஷ்ணு வேற ஏதாவது இருக்கா? தேங்க்யூ அட்டன் பண்ண இன்னைக்கு சிறப்பா இருந்துச்சு. மீட்டிங் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒன்ஸ் அகைன் வந்து எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். ஏன்னா அடுத்த மீட்டிங் வந்து பொங்கல் முடிஞ்சுதான் நம்ம வந்து நடத்த போறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க. ஓகே சார், மிக நன்றி. இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்களை இந்த மீட்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்களை வந்து இன்வைட் பண்ணவங்கள நீங்க வந்து உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கேளுங்க. உங்களோட லீடர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்களோட மார்க்கெட்டிங் டைரக்டர்ஸ் கிட்ட கேளுங்க. ஸோ உங்க சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் உங்க லீடர்ஸை நீங்க முழுசா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் ஆஃபீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அட்டன் பண்ண எல்லாருக்கும் நன்றி. மீட்டிங் வந்து இதோட முடிச்சலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் விஜய் சார், வாட் அபௌட் யுவர் ஒப்பீனியன்? எனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதே நேரத்துல மறந்துடாதீங்க, நாளைக்கு வந்து இதே டைம் 8:30 PM சாயந்தரம் 8:30 மணிக்கு நீங்க வாங்க. ஹிந்தியில வந்து மீட்டிங் பண்றோம். ஸோ அதுமே வந்து இதே மீட்டிங் தான். ஸோ தயவு செஞ்சு உங்க ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லுங்க. நமஸ்தே, மாலை வணக்கம். எல்லாரும் ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் விஷ்ணு, மிஸ்டர் சதீஷ், மிஸ்டர் குணேஷ், தியாகு, சஜன், மிஸ்டர் ரயன், ஸ்கருப்பையா, and our Victoria Madam, que pasó, Danny, Karnan, Sasidhar and Prakasan Paliswamy. Romba nandri, mikka nandri. Thank you very much. Take care. Bye bye.